அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. நான் சொன்ன மாதிரி சுப்புலக்ஷ்மி சாயி அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கா. அவள் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 6 மாதமாலாம் நம்மளோட தொடர்ந்து யாகங்களுக்கும் சரி, யாகமே இல்லைனாலும் அன்னதானத்துக்குன்னு சொல்லி ஒரு 500 ரூபாயாவது அனுப்புவாள். எதுக்குன்னு கேட்டால், அது என்னமோ தெரியல சாயி, பாபாவுக்குள்ளது அது அவருக்கு இருக்கட்டும், நீங்கள் அடுத்த தடவை யூஸ் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிடுவாள். இது சிலவாள்லாம் அப்படி தான். நம்ம ருக்மிணி சாயும் அதே மாதிரி தான். ஸோ சுவாமிக்குன்னு ஒரு விஷயத்த அவள் முன்கூட்டியே பண்ணி வைப்பாள். ஸோ அவள் நம்ம சொல்லியிருப்போம், அவளோட ஹஸ்பண்ட் ஐசியூக்கு போவர், ரொம்ப கஷ்டமான தருணம் அப்படின்னு சொல்லி அவளே பேசியிருப்பாள் ஒரு ப்ரீவியஸ் பதிவில். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாள். நான் அடுத்த நாளாக ஐசியூ விட்டு வெளியில் ரொம்ப நன்னா ஆயிட்டார், அதுக்கு ஒரே காரணம்னா அது சுவாமி தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நித்யானந்த குபேர சாயிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சு நடந்த பல விஷயங்கள் இருக்குது. அந்த டிவோட்டி ஒரு 6-7 மாதமாக நம்மளுடைய யாகங்களில் தொடர்ந்து பங்கெடுத்துட்டு வந்தாள். அப்போல்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன சாய் உங்கள் பிரார்த்தனைன்னு, என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணுமா, தொடர்ந்து தேடின்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி போயிட்டே இருக்கேன், அவனுக்கு மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அது இந்த தடவை நம்ம ஷிரடி போகும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால், அவளும் வந்திருந்தா. அப்போ என்கிட்ட சொன்னால், பையனுக்கு பொண்ணு கிடச்சிடுத்துமா, அது மேட்ரிமோனிலேருந்து கிடச்சிது, நல்ல விதமாக அவள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிடுது, ஸோ கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அனுப்பிடுவேன், வந்துடணும் அப்படின்னு எல்லாம் சொன்னான். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் அவள் எவ்வளோ தூரம் மெனக்கடுறா, என்னெல்லாம் அவள் பண்ணினா, அவள் மனசில் என்னெல்லாம் விஷயங்கள் அவளே பேசியிருக்கா. அந்த கல்யாணம் அமைஞ்சதுலேருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா ஒரு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு பிக் ஆஃப் த மவுண்டன்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஹைலைட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரல. ஸோ அவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அந்த டைமில் தான் நம்மளுடைய இந்த பிரசாதம் இருக்குல்ல, நவ ஆஞ்சநேய ஹோமத்தோட பிரசாதம் போய் சேர்றது, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, பணம் வந்தாச்சு வாங்கிங்கோன்னு. அவளுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். உடனே கூப்பிட்டு எனக்கு தான் முதல்ல சொன்னால், ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி சாயி அண்ட் நித்யானந்த குபேர சாய்க்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்கன்னு அதை நம்ம உடனே சுவாமிகிட்ட சொல்லிட்டோம். அப்படி அமைச்சு கொடுத்தார் ஒரு விஷயத்தை. அப்படியே சுலபமாக ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இல்லையா, சடார்னு இருந்தால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே பேசியிருக்கா. சத்தியம், அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சுவாமிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொன்னா. இப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ஓ ஷாயிராம், என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடியே நான் பாபாவை வழிபட்டது உண்டு. ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக நான் வழிபடலை. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணேன். இப்போ ஜோதி அம்மாவோட போனதுக்கப்புறம் ரொம்ப நான் அதில் இன்வால்வ் ஆகிட்டேன். அந்த பாபா கூடவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாபாவோட ஒவ்வொரு சாப்டரும் படிக்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு இது. இவங்க கிட்ட அழிஞ்சுதான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஜோதி அம்மா கிட்ட அழிஞ்சுதான் கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு இது பண்ணணுன்றது, பிரார்த்தனை எப்படி செய்யணும் என்னன்றதெல்லாம் வழிமுறையெல்லாம் நான் அவங்ககிட்ட பார்த்தது. ஏதோ என்னால முடிஞ்ச அளவு நான் இது பண்றேன் பாபா கிட்டால. அதே போல நான் ஒரு வாட்டி ஒரு சின்ன டைம்ல மேரேஜ் கோசம் என் பையனுக்கு வேண்டிட்டு இருந்தேன். டீ குடிக்கவே கூடாதுன்னு கம்பல்சரியா இருந்தேன். ஆனா என் பையன் என்ன விடாவிடியா டீ காஃபி குடிச்சாகணும்னு சொல்லி குடிக்க விட்டா. ஆனா அதை குடிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்த வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி, நமக்கு பாபா இதுதான் நமக்கு இப்படி வழிகாட்டி இருக்கிறாரு, நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோன்னு அதை உணர்ந்து, அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி நான் டீ தான் இப்போ சாப்பிட்றது, காஃபியே குடிக்கிறதே கிடையாது. அதே போல என்னோட மேரேஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரார்த்தனை செய்வாங்க. இருந்தாலும் நானும் பாபா கிட்ட பிரார்த்தனை செய்வேன். அவங்க மூலியமாவே எனக்கு நல்லது நடந்தது. இது பாபாவுடைய அனுகிரகமும் ஜோதி அம்மாவுடைய அனுகிரகமும் தான் எனக்கு. வேற யாருடைய தயவும் இல்லாம அவங்க 2 பேரும் தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் நினைக்கிறது எல்லாமே அவங்க தான் எனக்கு. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே பாபா ஒருத்தர் தான். மற்றபடி என் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடந்து, நான் ஜோதி அம்மாவுக்கு பத்திரிக்கை அனுப்பணும். அந்த குபேர சாய்க்கு அவங்க பிரார்த்தனை பண்ணி அந்த பத்திரிக்கையை அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்க்கையை அமைக்கணும்ன்றது என்னோட வேண்டுதல். அவங்க அந்த அளவுக்கு எனக்கு அவங்க தான் எல்லாமே. ரெண்டாவது நான்
பாபா கிட்ட வேண்டினது ஒரே வாரத்துல ஒரு அமௌண்ட், எனக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் 5 lakhs கிடைச்சது. இன்னைக்கு என் பையன் கையில வாங்கிட்டான் இந்த 5 lakhs. வாங்கிட்டு நேரா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அம்மா 5 lakhs கிடைச்சிருச்சுமா அப்படின்னா. அதே போல ஒரே வாரம் தான் நான் வேண்டினது, அடுத்த வாரமே எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பாபா எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு. நவ ஆஞ்சநேயகம் எனக்கு எல்லா ஃபார்மஸ்லயும் கலந்துக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு பாபா எனக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கு. பாபாவுடைய அனுகிரகம் இல்லாம எந்த ஒரு வேலையுமே நடக்காது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். பாபா இல்லாம நம்ம இல்லை. பாபா எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அவரு நல்ல பொறுமையா, எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நன்மை செய்வார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 100க்கு 100% அவரை நம்பலாம். ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம். அவளோட அன்பு, அவ பாசம், இதெல்லாம் வந்து சாயினுடைய ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி உருகியிருக்கா பாருங்க. அவள் பையனுக்கு கல்யாணம் அது நடக்கணுங்கிறதுக்காக எத்தனை பிரார்த்தனை வச்சுருப்பா. ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்படலை சாயை. இத்தனைக்கும் அவள் பையன் வந்து கிண்டல் பண்ணுவான், உனக்கு இதை விட்ட வேலை எதுவுமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் பூஜையில் போய் உட்காந்துக்கிற, சாயி நாமத்தை சொல்லின்னு இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். பட் போடா நீ அப்படின்னு சொல்லிடுவாளாம். என்ன சொல்கிறது, பையனும் அம்மாவுங்கிறத விட ரொம்ப மோர் தேன் தட், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவள் 2 பேருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பா. அண்ட் பையன் இருக்கும்போது எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு, அவர் வந்து பெங்களூரில் இருக்கார். ஸோ இங்கே வந்தான்னா எப்பவும் பையன் புராணம் தான் பாடுவோம், அது இல்லைன்னா சாய் புராணம். இப்படி 2 பேரை மாத்திரம்தான். அண்ட் ஹஸ்பண்ட். இந்த குடும்பம் ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தில் என்னென்னைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எப்பவும் நாங்கள் வந்து நித்யானந்த குபேர சாயிட்ட வைப்போம். கவலையே படாதுங்கோ, நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும். அதற்கான பிரார்த்தனையும் நம்ம வைப்போம். சரியா, அந்த கல்யாணம் நடந்து அவளுக்கு குழந்தை பிறந்து நல்ல பிளேசஸ்க்கு அவள் போய் வாழ்க்கையில் நிறைஞ்சு வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தையும் யோகத்தையும் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை முன்வைக்கிறோம்மா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களுக்கே தெரியும், போன பதிவிலேயே பார்த்துருப்பள், 108 விளக்கு பூஜை, அதுவும் 32 நாளைக்கு சங்கல்பம், வெறும் 222 ரூபாய். ஸோ விருப்பம் இருக்கிறவா தாராளமாக 32 நாளும் உங்கள் பேருக்கு ஒரு பூஜை நடக்கிறதானா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் சுவாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. யாரை செலக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமி செலக்ட் பண்ணினா அவளுக்கு நிச்சயம் மாற்றம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், ப்ரேயர், முழு அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா போகிறோம். அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் அனுப்பிட்டேன்னா, செலுத்திட்டேன்னா அதனுடைய ஃபோட்டோ காப்பியும் அதில் ஆட் பண்ணிங்க. முக்கியமாக ஒரு விஷயம், உங்களோட அட்ரஸ் மறக்காமல் அனுப்பி வைங்கோ. அட்ரஸ் அனுப்பும்போது அந்த அட்ரஸில் நீங்கள் அந்த தேதிக்கு இருப்பேளான்னு பார்த்துட்டு அனுப்புங்கோ. முதல்ல ஒரு அட்ரஸ் அனுப்பிடுறா, அதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் நான் இருக்க மாட்டேமான்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் வேறொரு அட்ரஸ் கொடுக்குறா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம எப்போவுமே லிஸ்ட் அவுட் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபோட்டோ காப்பி பண்ணி கட் பண்ணி தான் ஒட்டுவோம். திடீர்னு மாற்றும் போது நம்மளுக்கே தெரியாது, நம்ம பழைய அட்ரஸ்க்கே அனுப்பிடுவோம். அது போயிட்டு ரிட்டர்ன் வருது. தேவையில்லாத ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறது ஓகே, சுவாமிக்காக நம்ம பண்ணுறோம், அது பண்ணலாம். ஆனால் அந்த கரெக்டாக அந்த பிரசாதம் போய் அவளுக்கு சேரலையே அப்படிங்கிற மன வருத்தம் 2 பக்கமும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன்னா அது பெர்மனெண்ட் அட்ரஸாக இருக்கிற பட்சத்தில் அதை கொடுத்துட்டு அந்த அனுப்புகிற தேதி அன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கலாம் இல்லையான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை கொடுங்க. சரியா? மீண்டும் சந்திப்போம். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.